அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வி ஆல் ஆர் டூயிங் குட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சார் நோட்டீஸ் போர்டில் 4 இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஃபார்ம் ஃபில் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் 6000 பேர் வரைக்குமே ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்காங்க. இப்போது அதுலேருந்து 800 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 800 பேர்லேயுமே ரொம்பவே ஃபில்ட்ரு பண்ணி செலக்டடாக ஃபைனலி 300 பேரை மட்டும்தான் வீடியோவுக்கு செலக்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா அவங்களோட அந்த 800 பேர்லேருந்து அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து நல்லாவே ஃபில்ட்ரு பண்ணி தான் அந்த 300 பேரை சூஸ் பண்ணுவாங்க வீடியோவுக்கு. வீடியோ செலெக்ஷன் ஃபைனலாக ஃபில்ட்ரு பண்ணி சூஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 20 டேஸ் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 800 பேரில் நீங்களும் ஒருவராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குமே அந்த வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நம்ம எஸ்பிஓ ஃபேமிலி நீங்களும் ஒருவராக இருந்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ஒர்க் எப்போ தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆர்வமாகவே எதிர்பார்த்துட்ருக்கீங்க. கம்மிங் டியூஸ்டே தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுவும் பேட்சாக தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரேடியாக எல்லாரையுமே விட்டுட்டா அந்த இடத்துல சரி வராது. அதனால கொலாப்ஸ் ஆகிடும் இல்லையா. 1000 பேர் அப்படி இல்லைனா 4000 பேர் இல்லைனா 10,000 பேர் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக தான் நம்மளுக்கு ஒர்க்கை கொடுத்து ஸ்டார்ட் பண்ண வைப்பாங்க. ஸோ எல்லாருமே ஆக்டிவாக இருங்க, நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சேனலில் ஒர்க் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ்லாம் நான் போடுவேன். எஸ்பிஓ பற்றின ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் நமக்கு இனிமேல் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேரோட கேள்வி, பேமெண்ட் எப்போ தான்ப்பா போட ஸ்டார்ட் பண்ணுவாங்க? நானும் ரீஃபண்ட் கேட்டும் அப்ளை பண்ணிட்டேன், வித்ட்ரால் ரெக்வஸ்ட்டும் கொடுத்துட்டேன், பேமெண்ட்டு தான் வந்த பாடில்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இன்றைக்கி பேமெண்ட் போட ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லியிருக்காங்க. எதுவாக இருந்தாலுமே நம்ம நோட்டீஸ் போர்டில் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. இன்றைக்கி போடலை அப்படின்னா கண்டிப்பாக 2 டேஸில் போடவும் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஃபஸ்ட்டு பேமெண்ட் ரிலீஸ் யாருக்கு அப்படின்னா ரீஃபண்ட் கேட்டு அப்ளை பண்ணியிருந்தீங்க இல்லையா, உங்களுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு பேமெண்ட் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகும். அப்புறம் தான் வித்ட்ரால் ரெக்வஸ்ட் கொடுத்தாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ரிலீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சார் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா ரீஃபண்ட் கேட்டு மெயில் போட்டிருந்தீங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ரெஃபரல் இன்கம் வரவே வராது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ரீஃபண்ட் கேட்டு நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு கீழே ஒரு 10 பேர் சேர்த்து விட்டுருப்பேன். ஓகேவா, அவங்க ஒர்க் பண்ணாலும் சரி ஒர்க் பண்ணலனாலும் சரி, அவங்க மூலிமா எனக்கு ஒரு 5,000 10,000 எனக்கு வேலெட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நான் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கனால எனக்கு அந்த அமௌண்ட்டு 0 ஆகிடும். மற்றபடி பேலன்ஸ் உள்ள நான் ஒர்க் பண்ண அமௌண்ட்டு எனக்கு சேரும். அதுவும் இல்லாமல் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் பார்த்தீங்களா நம்ம எஸ்பிஓக்காக, அந்த அமௌண்ட்டுமே நம்மளுக்கு சேரும். ஸோ ரீஃபண்ட் கேட்டவங்களுக்குலாம் ரெஃபரல் இன்கம் அப்படிங்கிறது வராது. மற்றபடி உங்களுடைய ஒர்க் பண்ண இன்கமும் சரி, உங்களோட பே பண்ண இன்கமும் சரி உங்களுக்கு டிடக்ஷன் போக பேலன்ஸ் சேரும். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரீஃபண்ட் கேட்டவங்களுக்கு நீங்கள் எஸ்பிஓக்காக பே பண்ணிங்க இல்லையா, அந்த அமௌண்ட் உங்களுக்கு சேர்ந்துடும். அதுக்கப்புறமா உங்களோட வேலெட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணி வச்சுருந்தீங்க இல்லையா, அது உங்களுக்கு வரணும் அப்படின்னா அது ஒரு சில மெயில் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ண அமௌண்ட் வரும். ஓகே, இதில் கிளியராக இருந்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா நம்ம நோட்டீஸ் போர்டு ஆடியோ மற்றபடி லீடர்ஸ்கிட்டையோ கமெண்டர்ஸ்கிட்டையோ நிறைய பேர் நோட்டீஸ் போர்டில் உள்ள ஆடியோ கேட்காமலே நிறைய கொஸ்டின் கேட்குறீங்க. தயவு செஞ்சு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணவே பண்ணாதீங்க. நோட்டீஸ் போர்டில் ஆடியோ ரிலேட்டடாக எங்கே போய் கொஸ்டின் கேட்டாலுமே அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சார் ஒரு ரெக்வஸ்ட்டாகவே நம்ம எல்லாருக்குமே வச்சுருக்காங்க. அதனால நோட்டீஸ் போர்டு மட்டுமே எல்லாருமே வாட்ச் பண்ணுங்கள், சாரோட ஆடியோ கேளுங்க. அது கேட்டாலே உங்களுக்கு புரியும். ஓகேவா, அதை விட்டுட்டு நீங்கள் மற்றவங்கள்ட்ட போய் கேட்குறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. கேட்டாலுமே பதிலும் வராது. இதுதான் சாரோடைய ரெக்வஸ்ட்டு. ஓகே, நம்ம எஸ்பிஓவில் ஒர்க் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால நீங்கள் எல்லாருமே நோட்டீஸ் போர்டை வாட்ச் பண்ணுங்கள். ஆக்டிவாக இல்லை மெம்பர்ஸ்லாம் ஆக்டிவாக தயவு செஞ்சு இருங்க. உங்களோட டவுன்லைனஸுமே நல்லாவே ஆக்டிவாக இருக்க சொல்லுங்கள். நோட்டீஸ் போர்டு ஆடியோ கேட்கல அப்படின்னா நஷ்டம் யாருக்கும் கிடையாது, நமக்கு மட்டும்தான். ஓகேவா, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே வெரி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இனி வர வீடியோஸ்லாம் நிறைய நம்ம எஸ்பிஓ சம்மந்தமாக
வீடியோஸ் தான் அதிகமாகவே வரும். நீங்கள் எஸ்பிஓ மெம்பர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நிறையவே நான் வரும், உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.